ஹே காய்ஸ், எதிர்நீச்சல் சீரியல்ல அடுத்தடுத்து என்னென்ன எபிசோட்ஸும் வரப்போகுது அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நேத்துக்கான எபிசோட்ல வந்து பூசாரி திருவிழாவை நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு கதிர்கிட்ட. அடுத்த கட்டமா கோவில் திருவிழா சீன்ஸ் வந்து வரலாம். அதுலயும் ஜீவானந்தத்தையும் அப்பத்தாவையும் அந்த திருவிழாவில் ஒரு சம்பவம் பண்ண போறாங்க கதிர் யானமும். ஆனா யானம் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் தான். கதிர் இந்த சம்பவத்தை கண்டிப்பா பண்ண ரெடியா இருப்பாரு. இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோல நந்தினி வந்து கேட்டரிங் நடத்துறது வந்து கதிருக்கு வந்து தெரிய வருது. கதிர் வந்து இது என்னது அப்படின்னு கேட்க அதுக்கு விசாலாட்சி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. கேட்டரிங் நடத்துற ஓனரே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆர்டர் கேன்சல் பண்ண போறோம்னு சொல்ல கேன்சல் பண்ணிக்கோங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்காக தாலி செயினை கழட்டி கொடுக்க ட்ரை பண்றாங்க நந்தினி. ஆனா அதுக்குள்ளேயே விசாலாட்சி சப்புன்னு ஒரு அறையை விட்டு செயினை கலட்டாதுன்னு சொல்லிடுறாங்க. ஒன்று பணத்தை செட்டில் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா கேட்டரிங் ஆர்டர் நந்தினியை நடத்த சம்மதம் வாங்கி தரணும் விசாலாட்சி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஜீவானந்தத்தோடைய பொண்ணை வந்து கதிர் பார்க்குறாரு. யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு ஈஸ்வரி கிட்ட. ஈஸ்வரிக்கும் கதிருக்கும் வாக்குவாதம் நடக்குது அந்த பொண்ணை வச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னைக்கான எபிசோட்ல பார்ப்போம். நந்தினிக்கு கேட்டரிங் ஆர்டர் வந்து வாங்கி தரதுக்கு விசாலாட்சி என்ன பண்ண போறாங்க? ஈஸ்வரி ஜீவானந்த பொண்ணை வந்து கதிர்கிட்ட இருந்து சமாளிச்சு எப்படி அந்த பொண்ணை வீட்டுல தங்க வைக்க போறாங்கன்னு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோவை கட் பண்ணி அவுட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோவை நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டாடா பை.